செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகம்பரநாதர் கோவிலில் அருகே அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் குவிக்கப்பட்ட 20 வகையான பழ வகைகளை பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு பைகளில் அள்ளி சென்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன், விவரங்கள். கண்டிப்பாக தமிழகத்திலே இந்த சித்திரை வெயிலின் தாக்கமானது அதிகரித்து இந்த பொதுமக்களை வாட்டி உதைத்து வருகிறது. இந்த வெயிலின் தாக்கத்தினால் பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். இந்த நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்களை அமைத்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுவதுமே பல்வேறு பகுதியிலே தண்ணீர் பந்தலானது திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே இன்று காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் BR மணிவண்ணன் ஏற்பாட்டிலே பெரிய காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் நுழைவாயிலின் அருகே சாலையினுடைய இரு பக்கங்களிலுமே சுமார் 100 அடியாக 200 அடிக்கும் மேலாக இந்த பந்தல்கள் அமைத்து ஒருபுறம் மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், தர்பூசணி, கிர்னி பழம், அன்னாச்சி பழம் போன்ற பல்வேறு பழ வகைகள் கொண்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட அந்த பழ வகைகள் கொண்ட அந்த அந்த பழங்களிலான அந்த தள்ளுவண்டிகள் 20க்கும் மேற்பட்ட தள்ளுவண்டிகளை கொண்டு அந்த தள்ளுவண்டி கடை போன்றே அமைக்கப்பட்டும் மற்றொரு புறமாக அந்த ரோஸ் மில்க், பாதாம் கீர், அதாவது வந்து கரும்பு சாறு, கிருமி பழம், ஜூஸ், கூழ் உட்பட அந்த மோர் உட்பட குளிர்பானங்கள் அனைத்துமே ஐஸ் கடை உட்பட அந்த பிரமாண்டமாக அமைத்து இந்த தண்ணீர் பந்தலமானது திறக்கப்பட்டது. அதிமுக மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் BR மணிவண்ணன் ஏற்பாட்டிலே அமைக்கப்பட்ட இந்த தண்ணீர் பந்தலினை முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் அதே போன்று மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம், தலைமை கழக செயலாளர் வளர்கப் கணேசன் ஆகியோர் வியந்து பார்த்து இந்த தண்ணீர் பந்தலினை திறந்து வைத்தார்கள். அந்த தண்ணீர் பந்தலானது திறக்கப்பட்ட ஒரு சில நொடிகளிலேயே அந்த ரிப்பன் வெட்டி அந்த பொதுமக்களை வரிசையில் நிற்க வைத்து ஒரு சிலருக்கு மட்டுமே அவர்களை பழங்களை வழங்கினர். இந்த விழாவினை துவக்கி வைத்த அந்த அடுத்த 5 நிமிடங்களிலேயே அந்த தள்ளுவண்டியில் இருந்த பழங்கள் அனைத்துமே அங்கிருந்த பொதுமக்கள் ஆளுக்கு ஒரு கையாக தங்களால் முடிந்த அளவுக்கு அந்த பழ வகைகளை அள்ளி சென்றதும் மேலும் ஒரு சில அந்த பழ வகையிலேயே பெரிதாக இருக்கக்கூடிய தர்பூசணி, பலாப்பழம் கூட தங்களது கைகளால் 3-4 பழங்களை கூட எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு கூட முடியாமல் தூக்கி சென்றனர். இந்த ஒரு சிலர் மூட்டைகள் கட்டையும் மேலும் ஒரு சிலர் அந்த கை பைகளிலும் அதே போன்று அட்டை பெட்டிகளிலும் தலையில் சுமந்தவரும் ஒரு சிலர் வந்து இந்த வாகனங்களில் திறமையின்றி இந்த பழங்களை அடுக்கி சென்றது. அந்த பகுதியிலே அந்த பொதுமக்கள் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்து பழங்களை அள்ளி சென்றது அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.